Hey all, welcome to my channel Jodi Tarot. எனக்கு என்ன டாபிக் அப்படின்னா உங்க பர்சனோட கரண்ட் மைண்ட் செட்டை தான் செக் அவுட் பண்ண போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். இந்த சண்டே 7 to 8 நான் லைவ் வர போறேன். ஸோ யாரும் மிஸ் பண்ணாம நம்ம லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் பட்டன் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம சேனல்ல ஒரு மெம்பராக ஆகலாம். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. ஓகே, ரீடிங்ஸ்குள்ள போலாமா? உங்க பர்சனோட கரண்ட் மைண்ட் செட் எப்படி இருக்கு? பர்சனோட கரண்ட் மைண்ட் செட். ஓகே, பர்சனோட கரண்ட் மைண்ட் செட் எப்படி இருக்கு? ஓகே, பர்சனோட கரண்ட் மைண்ட் செட் எப்படி இருக்கு? யூனிவர்ஸ், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ், டிவைன், பர்சனோட கரண்ட் மைண்ட் செட். ஓகே, பர்சனோட கரண்ட் மைண்ட் செட். பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் விழுந்த 2 கார்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் நமக்கு வந்திருக்க கார்டு. ஃபர்ஸ்ட் கார்டு வந்து செல்ஃப் இன்டெலிஜென்ஸ்னு வந்திருக்கு. ஸோ உங்க பர்சனோட மைண்ட் செட் வந்து கரண்டா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட செல்ஃப் ஒர்த் வந்து அவங்க ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது தான் யாரு, தான் என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அந்த செல்ஃப் எவாலுவேஷன் சொல்லுவோம்ல, நம்ம எந்த இடத்துல என்ன மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கோம், ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம எப்படி இருந்திருக்கோம், எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே தான் கேள்வி கேட்டுக்கிறது. ஸோ அந்த மோட்ல வந்து இப்போ உங்க பர்சன் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களோட ஒர்த் என்ன அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பண்ண தப்ப மட்டும் இல்ல, அவங்க பண்ண நல்லதையும் அவங்க எவாலுவேட் பண்றாங்க. அதாவது தான் யாரு அப்படிங்கறத அவங்க முழுமையா எவாலுவேட் பண்ணி பாக்குறாங்க. நம்மளோட வேல்யூ என்ன, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது இந்த டைம்ல ஹீல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர் தன்னோட செல்ஃப் லவ், செல்ஃப் கேர்ல ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னாலே அவங்க வந்து பாஸ்ட்ல இருந்த பிரச்சனையை விட்டு கடந்து வந்துட்டாங்க அப்படிங்கறத வந்து கிளியரா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது அவங்க ஹீல் ஆகுறாங்க அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு க்ளூ மாதிரி. அவங்க ஹீல் ஆயிட்டு இருக்காங்க, செல்ஃப் லவ், செல்ஃப் கேர்ல ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னாலே அவங்க ஹீல் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பாக்குறப்ப இந்த பர்சன் வந்து தன்னோட வேல்யூவை புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க பண்ண நல்லது, அவங்க பண்ண கெட்டது என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்கன்னும் போதே ஹீல் ஆகுறாங்க. அடுத்த வேர்ட் வந்து நம்மளுக்கு ஹீலிங் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம், பண்ணணும் அப்படிங்கறதுல ஒரு பிளானிங்கோட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தான் ஹீல் ஆகணும், இந்த நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம ஹீல் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்க வந்து ஹீல் ஆகி ஒரு நல்ல ஸ்டேட்டுக்கு வந்தாதான் ரிலேஷன்ஷிப் அப்படின்னும் போது அது ஹீல் ஆகி வரும் இல்லைங்களா? சோ அவங்களே ஒரு பாஸ்ட பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு, அதாவது ஒரு ஒரு பேர்டன் வந்து கேரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களால ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபர்தரா முன்னுக்கு எடுத்துட்டு போக முடியாது. சோ தன்னை தானே அவங்க ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கிறாங்க. ஓகே, நம்ம என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம வந்து கிளியர் கட்டா இப்போ ஒரு டிசிஷன் வந்து எடுக்கணும். நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு வந்து செய்யணும். நம்ம ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம கிளியரா ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம இதுல என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும், திருத்திக்க ஆரம்பிக்கணும். நம்மளுடைய நல்லதை வந்து இன்னுமே நம்ம என்ன செஞ்சுக்கணும், அதிகப்படுத்திக்கணும். சில பேர் வந்து அவங்க பண்ண தப்ப உணர்ந்துட்டாலும் அவங்களுக்கு அந்த கில்ட்டி கான்சியஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாது, நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாது, அந்த ரெக்ரெஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கும் அப்படிதான். உங்களை விட்டு
போன அந்த டைம்ல வந்து நிச்சயமா இவங்களுக்கும் அந்த கில்ட்டி கான்சியஸ் இருந்துச்சு, அந்த ரெக்ரெஷன் இருந்துச்சு, அந்த ஃபீலிங்ஸ், அதாவது நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. ஆனா போக 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 அவங்களுக்கு ஒரு விஷயம் கிளியரா புரிய ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரியே நினைச்சிட்டே இருக்கோம். அதாவது நம்ம பண்ணது தப்பு, நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாது, நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டே இருந்தோம்னா, இந்த நெகட்டிவான ஒரு தாட்டே நம்ம பர்சன் கிட்ட என்ன செய்ய விடாது, போக விடாது. நம்மளால கிளியர் கட்டா வந்து யோசிக்க முடியாது. சோ அதனால நம்ம இதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க திங்க் பண்றாங்க. சோ அதுக்கப்புறமா அவங்களுடைய கரண்ட் இன்டென்ஷனை நம்ம செக் பண்றோம் இல்லைங்களா இப்போ. சோ இப்போ அவங்க இந்த அளவுக்கு மாறி இருக்காங்க. ஓகேங்களா. ஒரு கட்டத்துல வந்து அவங்க பண்ண தப்ப வந்து அவங்க உணர்ந்தா கூட அவங்களே காயப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம உணர்ந்துட்டோம். அதே நேரத்துல நம்மளே வந்து அடிச்சுக்க கூடாது, காயப்படுத்திக்க கூடாது. நம்மளோட வேலை வேணா நமக்கு தெரியணும். நம்ம கெட்டதும் பண்ணியிருப்போம் தான். அதே டைம்ல கொஞ்சம் நல்லது நம்ம செஞ்சிருப்போம் நம்ம ரிலேஷன்ஷிப்ல. சோ அத வந்து மனசுல வச்சுக்கிட்டு நம்மளே ஹீல் பண்ணிட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். ஏதாவது உங்க பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு நல்லதை வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு 90 கெட்டது பண்ணியிருந்தாலும் ஒரு 10 நல்லது இந்த பர்சன் வந்து பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. அதை எடுத்துட்டு வந்து என்ன செய்யறாங்க, உங்களை நோக்கி வராங்க. அப்படிதான் தெரியுது. வரணும், பேசணும், உங்களை எப்படியாவது உங்களை ரீச் அவுட் பண்ணணும், உங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுல இவங்களுடைய எண்ணம் வந்து கிளியர் கட்டாக இருக்கு. சோ உங்க கரண்ட் மைண்ட் செட் பாக்குறப்போ அப்படிதான் இருக்கு. எப்படியாவது நம்மளுடைய சைட அவங்களுக்கு புரிய வச்சிடணும் அப்படிங்கறதுல வந்து கிளியரா இருக்காங்க. ஓகேங்களா. இந்த பட்டர்ஃப்ளை கார்டு. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை கார்டு அப்படின்னும் போதே ஒரு எவாலுவேஷன் தான். அதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கறதுதான் அந்த பட்டர்ஃப்ளை வந்து சொல்லும். பொதுவாவே பட்டர்ஃப்ளை சாம் வந்து அது வந்து ஒரு நல்ல சாம். எப்படின்னா நம்மளுடைய பெயின் எல்லாம் டிக்ரீஸ் பண்ணிட்டு நம்மளுடைய சந்தோஷம் வந்து, அதாவது ஒரு பேட் ஃபேஸ்ல இருந்து ஒரு நியூ ஃபேஸ்க்கு கொண்டு வர்றதுதான் பட்டர்ஃப்ளை சாமோட வேலை. சோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வந்து காமிக்குது. அதாவது ஒயிட் பட்டர்ஃப்ளைஸ் வந்து நிறைய பாக்குறீங்க. அதாவது ஒயிட் பட்டர்ஃப்ளைஸை விட அது கூட ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியும் ஒயிட் பட்டர்ஃப்ளைஸ். சோ ஒயிட் பட்டர்ஃப்ளைஸ் பாத்தீங்கன்னா ஓகே. கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளைஸ் பாக்குறது, அதாவது பட்டர்ஃப்ளைஸ் அடிக்கடி பாக்குறது, அப்படி நீங்க பாக்குற ஒரு பர்சனா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுடைய பேட் டைம் முடிஞ்சு உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு குட் டைம், குட் ஃபேஸ நோக்கி போக போகுது அப்படிங்கறது அர்த்தம். சோ அதுவே உங்களுக்கு ஒரு கார்டாக வந்திருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது உங்க பர்சன் மனசுல வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வந்து வர ஆரம்பிக்குது. அதாவது நடந்தது நடந்து போச்சு. இனிமே இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு வந்து அவனோட மைண்ட் செட், கரண்ட் மைண்ட் செட்டை செக் பண்ணும்போது எனக்கு தெரியுது. எப்படியாவது இந்த விஷயத்த வந்து மாத்தணும், திருத்தணும், growth அப்படின்றது தெரியுது அவங்களுக்கு. அவங்க வந்து எப்படியாவது இதுல வந்து ஒரு growth அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்க்கறாங்க. எப்படியாவது ஒரு growth அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இவங்களுக்கு அதிகமா இருக்கு. எந்த தப்பான விஷயங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து கோ த்ரூ பண்ணியிருந்தாலும் இத வந்து நம்ம மாற்றி அமைக்கணும். இத வந்து ஒரு சரியான ரிலேஷன்ஷிப்பா வந்து நம்ம மாத்தணும். ஒரு பேட் ஃபேஸ்ல இருக்க நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஒரு நியூ ஃபேஸ்க்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கறத அவங்க நினைக்கிறாங்க. சோ உள்ள இருக்கிற அந்த கஷ்டம், கவலை எல்லாத்தையுமே ஹீல் பண்றாங்க. இவங்க ஹீலிங் ப்ராசஸ்ல தான் இருக்காங்க. ஓகேங்களா. சோ பாஸ்ட பத்தி நினைச்சு கவலைப்பட்டு அவங்களால அவங்க எனர்ஜியை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க முடியல. ஏன்னா மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்து பெரிய தடையா இருக்கிறதே வந்து நெகட்டிவ் எனர்ஜி மட்டும்தான். ஓகேங்களா. நம்ம என்னதான் நம்ம பர்சனை நினைச்சுட்டே இருக்கோம், 24 ஹவர்ஸும் நினைக்கிறோம் அப்படின்னாலுமே மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு நடக்கிறது இல்ல, ஒர்க் அவுட் ஆகுறது இல்ல. என்ன ரீசன் அப்படின்னா வந்து நம்ம அவங்க திட்டினதையும் அவங்க நம்மள காயப்படுத்தினதையும் தான் மோஸ்ட்லி நினைச்சு ஃபீல் பண்ணுவோம், இல்ல அழுவோம், இல்ல திருப்பி கூட நம்ம அவங்கள திட்டுவோம், இல்ல ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி நம்ம பேசுவோம். ஆனா அப்படி நம்ம பண்ணும்போது யூனிவர்ஸ் வந்து அவங்கள நமக்கு பிடிக்கல அப்படின்னு எடுத்துக்கிட்டுதான் அவங்க கூட சேர்க்கறதுக்கு வந்து ரொம்ப டிலே பண்ணுவாங்க. சோ அது ஆப்போசிட்டா தான் போய் கன்வே ஆகும்.
பட் நம்ம வந்து எந்த அளவுக்கு இந்த பர்சனை பத்தி பாசிட்டிவா நினைக்கிறோமோ, நீங்களும் அவங்களும் சந்தோஷமா இருந்த நிமிஷங்களை வந்து நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்களை வந்து யூனிவர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணி 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணும். சரி, இவங்க அவங்கள நினைக்கிறாங்க, அவங்க இவங்கள நினைக்கிறாங்க, இவங்கள நம்ம ஒண்ணு சேர்க்கலாம். இவங்க 2 பேரும் அததான் விரும்புறாங்க போல அப்படின்னு யூனிவர்ஸ் புரிஞ்சுக்கிட்டு உங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பாங்க. நீங்க வந்து ரொம்ப கோவமா இருக்கீங்க, ரொம்ப வந்து அழுகைய வெளிப்படுத்துறீங்க அப்படின்னும் போது யூனிவர்ஸ்க்கு வந்து ஆப்போசிட்டா தான் புரியும். இவங்களால இவங்க கஷ்டப்படுறாங்க போல, அப்ப இவங்கள நம்ம சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். சோ அதனாலதான் நான் வந்து சொல்றேன், அவங்க உங்களுக்கு 90 விஷயங்கள் வந்து கெட்ட விஷயங்களாக பண்ணியிருக்கலாம். ஆனா ஒரு 10 10 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வந்து நிச்சயமாக பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு உறவுலயுமே கெட்டதுன்றது வந்து மேண்டேட்டரியா இருக்கும். ஆனா அதே உறவுல நல்லது அப்படிங்கிறது கொஞ்சமாவது இருக்கும். நம்ம அந்த நல்லதை எடுத்துக்கிட்டு யோசிக்கும் போது அவங்க உங்க வாழ்க்கையில வேணும் அப்படின்னு நீங்க ஜெனியூனா ஆசைப்படுறீங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்கு கொடுத்த வழியை விட அவங்க உங்களுக்கு கொடுத்த ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயங்களை வந்து நினைச்சு பார்க்க ஆரம்பிங்க. அந்த பாஸ்ட் எல்லாம் விட்டுருங்க. இப்போ உங்க பர்சனுடைய கரண்ட் மைண்ட் செட்டை செக் பண்ணும் போதும் அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம வந்து நம்மளுடைய நெகட்டிவான விஷயங்களே யோசிச்சுட்டு இருந்தா நம்மளால ஒண்ணு சேர முடியாது. நம்மளோட பாசிட்டிவான மைண்ட் செட்டை வந்து கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம பாஸ்ட் அதுக்கு ரிலீஸ் பண்ணணும். நம்ம வந்து ஹீல் பண்ணிக்கணும் நம்மள. அப்பதான் நம்மளுடைய பர்சன் கிட்ட வந்து நம்ம இன்னும் டீப்பா போய் கனெக்ட் ஆக முடியும். ஃபாஸ்டா வந்து கனெக்ட் ஆக முடியும் அப்படிங்கறத திங்க் பண்றாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா வந்து இதுல ஹர்ட் வந்து உங்களுக்கு தான் உங்க பர்சனை விட அதிகமா இருக்கு இல்லைங்களா? சோ அப்ப நீங்க தான் இதுல இருந்து ஹீல் ஆகி வர்றது ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து ஒரு கில்ட்டி கான்சியஸ்ல இருந்து இப்போ வந்து ஹீல் ஆகி வந்துட்டு இருக்காங்க. உங்க பர்சன் உங்களுக்கு பண்ண ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயம் உங்களுடைய பிரிவுக்கு காரணமாக இருந்திருக்கலாம் இல்லைங்களா? கண்டிப்பா நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. இல்ல ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. பேசுவாங்க, திடீர்னு பேச மாட்டாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்ற ஒரு கிளாரிட்டி வந்து இருக்காது. ஒரு சிலருக்கு 2 பேரும் ஒன்னா இருந்தாலும் பேசிட்டே இருந்தா கூட ஒரு புரிதல் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். இப்படி ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கிட்டாலே பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கும் இல்லைங்களா? சோ எல்லாருக்குமான வீடியோ தான் நம்ம போஸ்ட் பண்றோம். சோ எல்லாருமே பார்க்கலாம். எல்லா கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளும் பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? சோ அப்படி பார்க்கும்போது இந்த பர்சன் வந்து எப்படி அவங்களுடைய கில்ட்டி கான்சியஸ்ல இருந்து வெளியில வராங்களோ, நீங்களும் உங்களுடைய அந்த கோபத்துல இருந்தும் அந்த கஷ்டத்துல இருந்தும் வெளியில வர ஆரம்பிக்கும். இந்த பர்சன் வேணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, திரும்ப உங்க லைஃப்க்கு இந்த பர்சன் வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அவங்க பண்ண நெகட்டிவான விஷயத்துல இருந்து வெளியில வந்தா மட்டும்தான் அவங்கள உங்களால உங்க லைஃப்க்கு திரும்ப கொண்டு வர முடியும். நான் சொல்றது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு பேரு தான் மேனிஃபெஸ்டேஷன். சோ நிறைய பேருக்கு மேனிஃபெஸ்டேஷன்னா அவங்க நினைச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் புரிஞ்சுக்கிறீங்களே தவிர எப்படி நினைக்கணும், எந்த விஷயத்த நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ்குள்ள இருப்பீங்க. அப்படியே நீங்க நினைச்சிட்டே இருந்தாலும் அவங்க பண்ண கெட்டதை நீங்க நினைச்சிட்டே இருக்கும்போது அது நான் சொன்ன மாதிரி நெகட்டிவா தான் அட்ராக்ட் ஆகும். சில பேருக்கு உங்க பர்சன் உங்களுக்கு எந்த நல்லதுமே பண்ணல அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. எனக்கு எந்த நல்லதும் பண்ணல, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்க வந்து சில பேர் இருப்பீங்க. அப்படி சில பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்கள பத்தி நல்லதும் நினைக்க வேணாம், கெட்டதும் நினைக்க வேணாம். எனர்ஜிய பிளைனா வச்சுக்கோங்க. அவங்க எனக்கு எந்த நல்லதும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கெட்டதான் நினைப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? சோ அந்த மிஸ்டேக் உங்க பர்சன் பண்ணிருக்காங்க இவ்வளவு நாள். ஓகேவா? உங்களுக்கு வந்து மாறிட்டாங்க, திருந்திட்டாங்க அவங்க. ஆனாலும் அந்த நெகட்டிவிட்டியை கேரி பண்ணிட்டே இருக்கிறது, குற்ற உணர்வையோ ரெக்ரெஷன், இது எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி தானே. ஒரு மன்னிப்பு கேக்குறோம், கேட்டுட்டோம் அப்படின்னா சடனா ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டுக்கு வந்து நம்ம வர பார்க்கணும். நம்ம வந்து அந்த மன்னிப்புலே இருக்கோம், இல்ல அந்த குற்ற உணர்ச்சியிலே இருக்கோம், இல்ல ஒரு அழுதுட்டே இருக்கோம், இல்ல ஒரு ரெக்ரெஷன்லே இருக்கோம் அப்படின்னா அது நம்மள சேடாவே வச்சிருக்கும். அப்ப யூனிவர்ஸ்க்கு வந்து அது புரியாது. ஆப்போசிட்டா தான் நமக்கு வந்து அவங்க நம்ம லைஃப்ல இருந்து டோட்டலா எடுக்கதான் பார்ப்போம். சோ அவங்க உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் நான் கொடுக்குற ஒரு அட்வைஸ் வந்து இதுதான். அவங்க வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா,
அவங்க எனக்கு எந்த நல்லதும் பண்ணல, ஃபுல்லா கெட்டதுதான் பண்ணியிருக்காங்க, அவங்க கொடுத்த வலி எனக்கு பெரிய வலி, நான் வந்து மறக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. அவங்க திருப்பி உங்க லைஃப்ல நீங்க எடுத்துட்டு வர முடியாது. பட் என்னால அந்த பர்சன் பண்ண நல்லதை நினைக்க முடியல, எனக்கு எந்த நல்லதும் இல்ல அப்படின்னு ஒரு சிலர் இருப்பீங்க. அவங்களுக்கு தான் நான் சொல்றேன், நீங்க அவங்கள பத்தி நல்லதாவும் நினைக்க வேணாம், கெட்டதாவும் நினைக்க வேணாம். உங்க எனர்ஜியை பிளைனா வச்சுக்கோங்க. எதுவுமே நினைக்காதீங்க. ஜஸ்ட் உங்க பர்சனை கண்ண மூடி நினைச்சுக்கோங்க. அவங்களோட ஸ்மைல நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அட்லீஸ்ட் சிரிச்சிருப்பாங்கல்ல ரிலேஷன்ஷிப்ல, உங்களுக்கு எந்த நல்லதும் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் வாயை திறந்து ஒரு தடவையாவது சிரிச்சிருப்பாங்க. அந்த ஸ்மைல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா? அதை மட்டும் பிளைனா நினைச்சிட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்காக 24 ஹவர்ஸும் அவங்க நினைச்சிட்டே கான்சென்ட்ரேஷனா இருக்கணுங்கிற எந்த விதமான அவசியமும் இல்லை. ஸோ இப்படி நீங்க இருக்க ஆரம்பிச்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்க ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் வந்து கையில கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ போக்கர் ஃபேஸ் அப்படின்னும் போது இந்த பர்சன் வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு அந்த பயம் இருக்கு. முதல்ல வந்து ஏன் ரிஸ்க் எடுக்கல ஃபர்ஸ்ட் அப்படின்னா, உங்க கூட ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து பெருசா விருப்பம் வந்து இல்ல. என்ன நம்ம கமிட்மெண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ல இருந்திருக்காங்க. உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கணும்னே அவங்க நினைக்கல. சோ சும்மா நம்ம பழகிட்டு இருக்கலாம், இல்ல ஒரு டைம் பாஸ்க்கு நம்ம வந்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து இருந்திருக்கும். உங்களை வந்து ஒரு சான்ஸா வச்சிருப்பாங்க. சும்மா உங்களை வந்து ஒரு டேக் இட் ஈஸியா வந்து வச்சிருப்பாங்க. உங்களுக்காக எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ வந்து அவங்க கரண்ட் மைண்ட் செட்ல இது காமிக்குதே மேம், அப்ப இப்போ என்ன அவங்க சான்ஸா வச்சிருக்காங்க போல, இப்போ என்ன ஒரு ஆப்ஷனா வச்சிருக்காங்க, எனக்காக ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்களா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இது அப்படி கிடையாது. இப்போ வந்து நீங்க அவங்கள எதுவும் திட்டிருவீங்களோ, நீங்க வந்து அவங்கள எதுவும் சொல்லிடுவீங்களோ, அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ, அவங்கள வேண்டான்னு சொல்லிடுவீங்களோங்கிற பயத்தினால ரிஸ்க் எடுக்காம இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க அவங்கள ஆப்ஷனா வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அவங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அதையே நீங்க அவங்களுக்கு பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அவங்கள ரிவெஞ்ச் பண்ண மாதிரி ஆயிடும்ல. சோ அத நினைச்சு அவங்க பயப்படுறாங்க. சோ ட்ரூ லவ் இருந்தது அப்படின்னா யாருமே ரிவெஞ்ச் பண்ண மாட்டோம் இல்லைங்களா? ஒருத்தர் நமக்கு கெட்டது பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம போய் கெட்டதை வந்து பண்ண மாட்டோம். நம்ம ட்ரூவா லவ் பண்றோம் அப்படின்னா அவங்கள மணி காட்டினாலும் பரவாயில்ல, அவங்கள ஏத்து காட்டினாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு கெட்டதை நினைக்க மாட்டோம். ஏன்னா நம்ம லவ் பண்ணவங்க இல்ல அவங்க. சோ நம்ம லவ் ட்ரூ, அவங்க லவ் வந்து ட்ரூவா இல்ல வந்து ஃபால்ஸான்னு அவங்களுக்கு தான் தெரியும். பட் நம்ம லவ் ட்ரூவா இருந்தது அப்படின்னா நம்ம நேசிச்சவங்கள அழிக்கணும்னு நினைக்காது. எந்த ஒரு உண்மையான அன்பும் அப்படித்தான். ஒருத்தர அழிக்கணும்னு நினைக்கிறது உண்மையான அன்பே கிடையாது. நமக்கு ஒருத்தவங்க கெட்டது பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள விட்டு நம்ம ஒதுங்கிக்கலாமே தவிர அவங்கள அழிக்கணும்னு நினைக்க மாட்டோம். ஆனா அவங்களுக்கு ஒரு பயம் அவங்க பர்சன். அதுதான் இங்க வந்திருக்கு ரிஸ்க் ஆப்ஷன். நீங்க எதுவும் அந்த மாதிரி பண்ணிட்டா அவங்க உங்களுக்கு பண்ணத நீங்க அவங்களுக்கு பண்ணிட்டா எதுவும் ரிவெஞ்ச் எடுத்துட்டான்னு அவங்க பயப்படுறாங்க. சோ அதனாலயே உங்ககிட்ட வந்து பேசாம சொல்லாம அவங்களுடைய மைண்ட் செட்டை வந்து உங்ககிட்ட காமிச்சுக்காம அப்படியே ஒரு ஹைடிங் எனர்ஜிலே வந்து இருக்காங்க. ஒரு போக்கர் ஃபேஸ்லயே இருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் விஷயம். அடுத்து வந்து கிரவுண்டிங் அப்படின்னும் போது நம்மளுடைய ஃபீலிங்ஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம வந்து அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, அதாவது ஸ்கேட்டர் எனர்ஜியா வந்து இருக்கக்கூடாது. அதாவது வேணும்னு நினைக்கிறது சில சமயம் வேணாம்னு நினைக்கிறது, அதான் ஒரு சான்ஸா ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கக்கூடாது. அவங்கதான் நமக்கு எல்லாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அவங்க வந்து வராங்க. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண வேண்டியது ஸ்டெபிலிட்டி. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கறத அவங்க வந்து ரொம்ப ரொம்ப அந்த ஒரு விஷயத்த வந்து நினைக்கிறாங்க. அவங்க கரண்ட் மைண்ட் செட்லயுமே அது இருக்கு. நம்ம ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப்காக. ஏன்னா உங்களுக்கு இவ்வளவு நாள் அவங்க பண்ணிருக்க விஷயம் வந்து உங்களை வந்து ஹர்ட் பண்ணிருக்கு ஆட்டோமேட்டிக்கா. அதனாலதானே அவங்க யோசிக்கிறாங்க நீங்க ஏதோ அவங்கள திட்டிருவீங்களோ, காயப்படுத்திடுவீங்களோ. டெஃபினட்டா அவங்க உங்களுக்கு கொடுத்த வலி வந்து பெரிய வலிதான். ஆனா நீங்க எந்த காலத்திலயும் அப்படி பிஹேவ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அவங்கதான் அப்படி பிஹேவ் பண்ணிட்டாங்க, பேடா பிஹேவ் பண்ணிட்டாங்க. சோ திருப்பி நம்ம அவங்களுக்கு என்னைக்குமே ஒரு பேடை வந்து கொடுக்க மாட்டோம்.
சோ நீங்க அப்படி கொடுக்கவும் கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா லவ் அப்படிங்கிற போது நம்ம ஒரு பழிக்கு பழி வாங்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு லவ்வா இருக்காது, ஒரு ரிவெஞ்சிங் ஃபேக்டரா வந்து மாறிடும். சோ அததான் நினைச்சு பயப்படுறாங்க. நம்ம நம்ம வந்து அவங்கள வந்து நிறைய ஹர்ட் பண்ணிட்டோம், திட்டிட்டோம், ஒரு ஹார்ஷா வந்து பேசிட்டோம். அவங்க லவ் கொடுக்கும்போது அதை வந்து நம்ம ஒரு பெரிய லவ்வா வந்து எடுத்துக்கல. அப்படியே ஒரு டேக் இட் ஈஸியா நம்ம இருந்துட்டோம். ஆனா இனிமே வந்து நம்ம வந்து ஒரு உண்மையா நம்ம என்ன செஞ்சுட்டோம், திருந்தி வந்திருக்கோம். அப்படின்னும் போது நம்ம எப்படி திருந்தி போகணும், நம்ம வந்து ஸ்டேபிளா இருக்கணும். அவங்கதான் நமக்கு எல்லாமே அப்படின்னு நம்மளுடைய தாட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கணும். இவ்வளவு நாள் நம்ம இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு செக்யூரிட்டி வந்து ஃபீல் ஆகுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா நீங்க அவங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒரு ஒரு செக்யூரான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து வந்திருக்காது. ஏன்னா ஒரு சண்டை, சச்சரவு, ஒரு புரிதல் இல்லாமை அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா அந்த பர்சனை பார்க்கும்போது அவங்க வந்து உங்களுக்கு ஒரு செக்யூரான ஒரு பர்சன் நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க இல்லைங்களா? ஆனா இப்போ வந்து அந்த எண்ணத்தை அவங்க மாத்தணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய கரண்ட் மைண்ட் செட் ஃபுல்லா என்ன இருக்கு அப்படின்னா, எப்படியாவது நீங்க அவங்கள பத்தி ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கீங்கல்ல, அவங்கனால ஒண்ணுமே முடியாது, அவங்க ரொம்ப ஃபேக்கான ஒரு பர்சன் கூட நினைச்சிருக்கலாம். இல்ல அவங்க ஏமாத்திட்டாங்க, இனியும் அவங்க ஏமாத்துவாங்க, அவங்கள திருப்பி நம்ம லைஃப்லயே சேர்க்க கூடாது. ஏன்னா நீங்க அவங்கள திட்டிருக்கலாம், இல்ல இப்ப கூட திட்டிட்டு இருக்கலாம். அவங்கள நீங்க அப்படியே கம்ப்ளீட்டா வெறுத்திருக்கலாம். அவங்க நம்ம லைஃப்க்கு வேண்டான்னு கூட நினைக்கலாம். ஆனா அவங்க அவங்க சைடு இருந்து அவங்க சொல்லும்போது சாரி தானே கேட்க முடியும். ஏன்னா உங்களுக்கு பண்ண விஷயம் வந்து எப்படி ஆறுதல் சொன்னாலும் நீங்க வந்து என்ன செய்ய முடியாது. அத வந்து ஈஸியா வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதுதான் நான் சொல்லியிருக்கேன். அவங்கள மன்னிக்கலனாலும், அவங்க கூட வந்து நீங்க பேசலனாலும், அவங்களுக்கு வந்து நீங்க கெட்டது பண்ண மாட்டீங்க. அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா ஒரு ட்ரூ லவ் அப்படின்னும்போது. ஆனா அவங்கள மன்னிக்கிறதும், அவங்க கூட பேசுறதும் உங்க கையில தானே இருக்கு. அததான் அவங்க நினைச்சு பயப்படுறாங்க. நீங்க எதுவும் பேசாம போயிடுவீங்களோ, இல்ல அவங்கள வந்து நீங்க அக்செப்ட் பண்ணாம போயிடுவீங்களோ அப்படிங்கிறது அவங்களுக்கு நிறைய இருக்கு. சோ அதுக்குள்ள நம்மள மாத்திக்கணும். நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அவங்க வந்து நம்ம தான் எல்லாம்னு அவங்க நினைக்கணும். அந்த அளவுக்கு வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கணும். நம்மளுடைய குரோத் வந்து இருக்கணும். நம்மள பாக்குறாங்க அப்படின்னா, அவங்க நம்மள வேணான்னு மறுக்கவே கூடாது. நீ இப்படி இருக்கா? ஏதாவது ஒரு குறை சொல்லி அவங்கள மறுக்கிற மாரி இருக்கவே கூடாது. உங்கள பாக்குறாங்க அப்படின்னா, நீங்க ஓகே மட்டும் தான் சொல்லணும். அவங்கள நீங்க மறுக்கிற ஸ்டேஜ்ல இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு குரோத்ல இருக்கணும். ஒரு நல்ல இடத்துல நம்ம இருக்கணும். அவங்கள நம்ம நல்ல இடத்துல வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் இந்த சென்ஸ் வந்து ஒரு நல்ல பிஹேவியர் தான் அவங்க இப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கார்டு வந்து ட்வின் ஃப்ளேம் கார்ட்ஸ். ட்வின் ஃப்ளேம் அப்படின்னும் போது நான் ஆல்ரெடி சோல்மேட் கனெக்ஷன்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதேதான் அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அதேதான் உங்களுக்கு வந்து நான் நேத்து போட்ட வீடியோன்னு நினைக்கிறேன். நேத்து நைட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். சோ அந்த வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன் சோல்மேட்னா என்ன அப்படின்றது. அதேதான் ட்வின் ஃப்ளேம்லயும். சோ சண்டையே வரக்கூடாதுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் கூட வந்து சேர்ந்தவங்களும் இருக்காங்க, சின்ன பிரச்சனையால பிரிஞ்சவங்களும் இருக்காங்க. எல்லாமே நம்ம மைண்ட் செட்டை பொறுத்தது. நம்மளுடைய விதின்னு ஒண்ணு இருக்கு, நம்மளுடைய ஃபேட், டெஸ்டைனின்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு இவங்கதான் அப்படின்னா அதை மாத்தவே முடியாது. நமக்கு இவங்க இல்ல அப்படின்னாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சோ என்ன ட்வின் ஃப்ளேம் உறவாக இருந்தாலும், என்ன சோல்மேட் உறவாக இருந்தாலும், கடவுள் நினைக்கணும், உங்களை இணைக்கணும், நீங்க தான் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் நீங்க ஒன்றாக இருக்க முடியும். எவ்வளவு பெரிய சோல்மேட் கனெக்ஷனா இருந்தாலும், ட்வின் ஃப்ளேமா இருந்தாலும், கடவுள் உங்களை வந்து ஒன்னா வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா அவ்வளவுதான். அப்படிதான். சோ அந்த வகையில பார்க்கும்போது உங்களுடைய உறவு வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் உறவு. ஓகேங்களா? ட்வின் ஃப்ளேம் உறவு அப்படின்னும் போது அந்த உறவுல எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் ஜென்ரலாகவே அதுல ஒரு பேலன்ஸ் வந்து இருக்கு. உங்க பர்சனுமே அதை உள்ளார்ந்து ஃபீல் பண்றாங்க. நம்ம உறவு வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் உறவு. மோஸ்ட்லி அவங்க நினைக்கிறத நீங்க நினைப்பீங்க, நீங்க நினைக்கிறத அவங்க நினைப்பாங்க. தூரம் தூரமா இருந்தா கூட அந்த கனெக்ஷன் மட்டும், அந்த வைப்ரேஷன் மட்டும், அந்த எனர்ஜி மட்டும் உங்களுக்குள்ள மாத்தி மாத்தி பாஸ் ஆயிட்டு இருக்கும். அவங்கள நீங்க நினைச்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, நீங்க அவங்கள நினைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உங்க பர்சன் சடனா உங்களை நினைக்கிறாங்களோங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும், அவங்களுக்கும் அதே ஃபீலிங் வரும்.
ஒரு ட்ரீம்ல வந்து நீங்க சடனா அவங்கள பாப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அத உணர்றாங்க. இது வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனோ அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. ஸோ சீக்கிரமா இவங்க கூட போய் எப்படியாவது நம்ம யூனியன் பண்ணணும். திரும்ப போய் பேசணும், புரிய வைக்கணும். அந்த ஒரு டியூவாலிட்டி இருக்குல்ல, உங்க 2 பேருக்கும் அந்த ஒரே மாதிரியா யோசிக்கக்கூடிய தன்மை, உங்களுடைய எனர்ஜி ஒரே மாரி டிராவல் ஆகுதுல்ல. என்ன பிரச்சனை நடந்தாலும் 2 பேரும் அந்த ஒண்ணா இருக்கணும்னு நெனச்சுட்டே இருப்பீங்க. ஸோ அது வந்து உங்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய விஷயம். ஒரு ஆப்போசிட் போல்ஸ் மாரி ஒரு அட்ராக்ஷன்லயே இருப்பீங்க. நீங்க எவ்ளோ தூரத்துக்கு போனாலும் ஒரு காம்ப்ளிமெண்ட், ஒரு அட்ராக்ஷன் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அது உங்கள அறியாமயே ஒரு மேஜிக் வந்து உங்களுக்குள்ள வந்து இருக்கும். ஸோ அந்த பர்சனோட கரண்ட் மைண்ட் செட் செக் பண்ணும்போதும், அந்த ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க மனசுல பதியுது. அவங்களுக்கு எப்படி மேம் தெரியும் ட்வின் ஃப்ளேம், சோல்மேட் அப்படிங்கிறதெல்லாம்? அவங்களுக்கு தான் அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்களா? இல்ல அவங்களுக்கு இந்த மாரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு எனக்கு தெரியாதே. பட் நான் பார்ப்பேன். அவங்க எப்படி இத உணர்வாங்க? நீங்க அவங்க உணர்வாங்கன்னு சொல்றீங்கன்னு நெறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். டெஃபினட்டா அவங்களையும் யூனிவர்ஸ் பார்க்க வைக்கணும்னு நெனைச்சா பார்க்க வைக்கலாமே! யாரு தடுக்க முடியும்? நான் இப்பதான் சொன்னேன். கடவுள் நெனைச்சா எல்லாத்தையும் வந்து செய்யலாம். பிரபஞ்சம் என்ன? கடவுளால உருவாக்கப்பட்டது தானே பிரபஞ்சம். சோ அந்த பிரபஞ்சம் நெனைச்சா யாரையும் எதையும் பார்க்க வைக்கணும். எவ்வளவோ தப்பான வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல இருக்கும்போது, இந்த மாரி ஒரு நல்ல வீடியோ வந்து ஏன் அவங்க பார்க்கக்கூடாது? நிச்சயமாக வந்து அவங்க பார்ப்பாங்க. அவங்க கண்ணுக்கு அது படும். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லன்னா கூட அவங்க ட்வின் ஃப்ளேம் ஜர்னிக்குள்ள வந்து நிச்சயமாக வருவாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. இவ்வளவு ஏன் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வெளியில போலாம். ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய அவங்க பார்க்கலாம். இல்ல யாரோ ஒருத்தர் ட்வின் ஃப்ளேம் என்ற வார்த்தையை உபயோகிக்கும் போது அவங்க அத காதார கேட்கலாம். இப்படித்தான் யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்குள்ள வந்து இழுப்பாங்களே தவிர, அவங்க போய் நேரடியா பேசணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாமே ஒரு மேஜிக் தான் இல்லைங்களா? அததான் நான் இங்க சொல்ல வரேன். சோ உங்களுக்குள்ள அந்த யூனியன் நடக்கணும். உங்களுக்குள்ள அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத அந்த பர்சன் வந்து கம்ப்ளீட்டா மனசார என்ன செய்யறாங்க? ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது உங்ககிட்ட வந்து பேசணும். இதெல்லாம் சொல்லணும். நான் இந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. என்னன்னா அக்செப்ட் பண்ணிக்குவீங்களோ, மாட்டீங்களோ, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு யூசுவல் பயம் வந்து இவங்களுக்குள்ள இருக்கு. ஓகேங்களா? அது வந்து மறுக்கவே முடியாது. நெக்ஸ்ட் டாக்கிங். நான் சொன்னேன்ல, பேசணும்ன்றத நினைக்கிறாங்க. அந்த யூசுவலான ஒரு பயம் இருந்தாலும் உங்ககிட்ட வந்து எப்படியாவது பேசணும். அதாவது இன்ட்ரெஸ்டட்னு இருக்கு பாருங்க. நீங்க மெசேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு வெயிட் பண்றாங்க. அப்படி இல்லையா, அவங்க ஏதாவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாமா, டெக்ஸ்ட் பண்ணலாமா, கால் பண்ணலாமா, இமெயில் பண்ணலாமா அப்படின்ற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா? சோ எப்படி வரும்னு சொல்ல முடியாது. எப்படியாவது கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். சோ இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சோ வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்க மேல அவங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? சண்டை போடும்போது அவங்களுக்கு தெரியல. பிரியும் போது அவங்களுக்கு தெரியல. பட் அந்த பிரிவு ஏற்பட ஏற்பட ஒரு புரிதல் வந்து வந்திருக்கு. சோ அவங்களுடைய கரண்ட் மைண்ட் செட் பார்க்கும்போது இதெல்லாம் தான் அவங்க அவங்க மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருக்கு. பேசலாமா? ஏத்துக்குவாங்களா? மன்னிச்சுட்டாங்களா? என்ன பண்றாங்க? அவங்ககிட்ட நிறைய பேசணும் போல தோணுதே. நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து எவ்வளவு தூரம் நினைச்சிட்டு இருக்கோம். எப்படி நம்ம நினைக்கிறோம்னு அவங்களுக்கு கன்வே பண்ணணும். நம்ம பழசெல்லாம் மறந்துட்டு நம்ம ஒரு புது லைஃப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு புது லவ் லைஃப்க்குள்ள வந்து நம்ம போகலாம். இத பத்திலாம் அவங்க கிட்ட பேசலாமா? அவங்க என்ன நினைச்சுப்பாங்க? நம்மள அக்செப்ட் பண்ணுவாங்களா? இல்ல நம்ம பண்ணதே நமக்கு திருப்பி பண்ணிருவாங்களோ? நம்மள வெறுத்துருவாங்களோ? இதுதான் அவங்க மனசுல இருக்கு. ஆனா அவங்க கிட்ட பேசணும், பழகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறையவே இருக்கு. ஆல்ரெடி உங்ககிட்ட பேசி பழகுனவங்க தான். இருந்தாலும் அந்த இவ்ளோ நாள் கேப்ல, இவ்ளோ நாள் செப்பரேஷன்ல உங்க மனசுல ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்கள பத்தி பிடிக்காம இருக்கும்ல. சோ அத நினைச்சு பயப்படுறாங்க. சோ உங்ககிட்ட பழகும்போதும், பேசும்போது ஏதோ புதுசா பழகுனா, புதுசா பேசினா நமக்கு எவ்வளவு பயமா இருக்குமோ, அந்த மாரி அவங்க வந்து பயப்படுறாங்க. அதுதான் உங்க கரண்ட் மைண்ட் செட்ல வந்து கிளியரா தெரியுது. ஓகே. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு நெறைய தெளிவு நிறைய விஷயங்கள பத்தி நம்ம பேசியிருக்கோம். ரீடிங்ஸ் மட்டும் இல்லாம எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணா என்ன நடக்குங்கிறத பத்தி நம்ம கிளியரா சொல்லியிருக்கோம். சோ வீடியோவை என்னைக்குமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுல ஏதாவது ஒரு மெசேஜ் யூனிவர்ஸ் உங்களுக்குன்னு சொல்லி வச்சிருப்பாங்க.
ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபா செக்யூரா இருங்க. நீங்க நினைச்சது எல்லாமே பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி தரணும்னு சொல்லிட்டு ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. Thanks for watching my video. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பாய்.